அனைவருக்கும் வணக்கம். புனித லூசியா. புனித லூசியா கற்பில் மேலோங்கி காணப்பட்டதால் இவர் கண் நோயாளிகளின் பாதுகாவலராக திகழ்கிறார். லூசியா என்ற பெயருக்கு தமிழில் பிரகாசியம்மாள் என்று பெயர். இவர் தம்முடைய தாயார் இரத்தப்போக்கினால் பாடி வந்தார். இவர் தம்முடைய தாயாருடன் கட்டோனியாவிற்கு திருப்பயணமாக புனித ஆகாத்தம்மாள் ஆலயத்திற்கு சென்றனர். அங்கு அவரிடம் உருக்கமாக வேண்டினர். அன்று இரவே புனித ஆகாத்தம்மாள் அவருக்கு கனவில் தோன்றி, உன்னுடைய தாயின் நோயினை குணமாக்க உன்னுடைய ஜெபமே போதுமானதாக இருக்க நீ ஏன் என்னிடம் கேட்கிறாய் என்றார். உன்னுடைய கற்பு என்னும் லீலி மலரை கொண்டு நீ கடவுளுக்கு மணிமுடி சூட்டியிருக்கிறாய். அதுவே உன் தாயின் நோயை குணமாக்க போதுமானதாக இருக்கும் என்றார். அன்றிரவே அவருடைய தாயாருக்கு அந்நோய் குணமானது. உடனே தன்னுடைய உடைமைகளை எல்லாம் ஏழைகளுக்கு தானமாக வழங்க அவர் முன்வந்தார். தம்முடைய தாயாரிடம் அனுமதி பெற்று அவர் முன்வந்தார். இவருடைய தாயார் இவருக்கு திருமணம் செய்து வைக்க முன்னேற்பாடு செய்து வந்தார். ஆனால் இவருடைய கற்பின் உறுதித்தன்மையை கண்டு அவற்றை கைவிட்டார். செல்வன் ஒருவன் இவரை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டு பல முயற்சிகளை எடுத்தான். ஆனால் இவருடைய கற்பின் கன்னித்தன்மையை கண்டு அவன் அஞ்சினான். எனினும் டயோக்ளியஸ் கிறிஸ்தவர்களை கொல்ல அந்த ஆண்டு திட்டமிட்டு கொண்டிருந்தான். இவளை கிறிஸ்தவள் என்று அவரிடம் குற்றம் சாட்டி ஒப்படைத்து விட்டான். உன்னை அடித்து நொறுக்கும் பொழுது உனக்கு பேச நான் கூட இயலாது என்று ஆளுநன் அவளை மிரட்ட, இறையடியால் நான் என்ன செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை தூய ஆவியார் எனக்கு கற்றுத்தருவார் என்றார். உன்னை விலைமகளிரிடம் தள்ளும் பொழுது தூய ஆவி பறந்து போய்விடுவான் என்றார். எனக்கு என் அனுமதியின்றி கிடைக்கும் ஒவ்வொரு வெகுமதிக்கும் எனக்கு 2 மடங்கு வெற்றி உண்டு என்றார். இவர் இறைவன் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் இறைவன் இவரை அசையாது ஒரே இடத்தில் நிலையாக வைத்திருந்தார். எனவே இவர் மீது காய்ச்சிய தாரினை ஊற்றினர். அது அவருக்கு ஒன்றும் செய்யவில்லை. விறகு கட்டைகளை வைத்து எரித்தனர். ஆனால் நெருப்பு அவரை ஒன்றும் செய்யவில்லை. இவர் இறைவனை பற்றி புகழ்ந்து கொண்டிருந்தார். பெண்ணின் பெருமையை போற்றுவோம், பெண் புனிதர்களை காப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.